الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بواب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب لا يقال السلام على الله. وفي صحيح عن ابن مسعود رضي الله عنه قال: كنا إذا كنا مع النبي صلى الله عليه وسلم في الصلاة قلنا السلام على الله من عباده السلام على فلان وفلان. وقال النبي صلى الله عليه وسلم: لا تقولوا السلام على الله فإن الله هو السلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, பிரதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று நாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் மீது சாந்தி ஏற்படட்டும், அல்லாஹு தஆலாவுக்கு பாதுகாப்பு ஏற்படட்டும் என்று கூறக்கூடாது. புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாம் எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் தொழுகையில் இருப்போமோ, பரதான தொழுகையில், அந்த நேரத்தில் நாம் இந்த வார்த்தைகள் கூறக்கூடியவர்களாக இருந்தோம். அஸ்ஸலாமு அலல்லாஹ் மின் இபாதிஹி, அல்லாஹு தஆலாவுக்கு பாதுகாப்பு ஏற்படட்டும், சாந்தியும் சமாதானம் ஏற்படட்டும் அவனுடைய அடியார்கள் சார்பாக. அஸ்ஸலாமு அலா ஃபுலானின் வ ஃபுலான், அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீதும் சாந்தி ஏற்படட்டும், அவர்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படட்டும், மீகால் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பாதுகாப்பு ஏற்படட்டும் என்ற இவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கூறாங்க, லா தகூலு அஸ்ஸலாமு அலல்லாஹ், நீங்க அல்லாஹ் மீது பாதுகாப்பு ஏற்படட்டும் என்ற வார்த்தைகள் சொல்லாதீர்கள். ஃபஇன்னல்லாஹு வஸ்ஸலாம், ஏனென்றால் அவனே பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனும் அவனே சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸில் இந்த தலைப்பு இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இந்த புத்தகத்தில் அமைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? இதற்கு முன்னால் நாம் பார்த்த பாடம் அல்லாஹு தஆலாவுடைய அழகிய பெயர்கள் மற்றும் அவனுடைய பரிபூர்ணமான தன்மைகளை அதில் நாம் எந்த ஒரு குளறுபடிகளோ அல்லது அது மாற்று அர்த்தத்தை நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தனக்காக அமைத்து கொண்ட பெயர்கள் அது அழகான பெயர்களும், அவனிடம் இருக்கக்கூடிய தன்மைகள் அனைத்துமே, பண்புகள் அனைத்துமே முழுமையான பண்புகளும் இருக்கின்றது. அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு குறையும் கிடையாது. இப்போ அவனுக்குவே மட்டுமே அந்த விஷயங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த தலைப்பை அமைத்து நமக்கு காண்பிக்கின்றார்கள். அஸ்ஸலாம் என்பதும் என்ன? அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களில் ஒன்றானது. அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களில் ஒன்றானது அஸ்ஸலாம். இதுதான் சூரத்துல் ஹஷ்ருடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், ஹுவல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அவனே அல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமை குறித்தானவன், அவர்கள் இணை வைப்பவர்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன். இப்போ இங்கு அஸ்ஸலாம் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களில் ஒன்றானது. இப்போ இங்கு சலாம் என்றால் என்ன? இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதற்கு நிறைய விளக்கங்கள் அல்லது நிறைய பொருள்கள் நாம் பார்க்கலாம். ஒன்று, அஸ்ஸலாம் என்று சொல்லும் பொழுது இது வாழ்த்துக்களுக்காக சொல்லப்படுவது, ஒருவரை வாழ்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக, அவர்களை வாழ்த்துவதற்காகவும் அவர்களுக்காக துவா செய்வதற்காக. இப்போ முதல் விஷயம் என்ன? அவர்களுக்கு வாழ்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை. இரண்டாவது, இந்த அஸ்ஸலாம் என்ற வார்த்தையுடைய பொருள் அஸ்ஸலாமத்து மினன் நக்ஸி வல் ஆஃபாத், எல்லா விதமான குறைகளிலிருந்தும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவது.
இதுவும் என்ன, இப்படி அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று நாம அத்தஹியாத்துல சொல்கின்றோமோ, வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ என்ன அர்த்தம் இங்கு? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரே நபியே உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் ஏற்படட்டும். என்ன அர்த்தம்? எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்று நம்ம துவா கூறுகின்றோம். மூன்றாவது அஸ்ஸலாம் என்ற வார்த்தை. அஸ்ஸலாம் என்பது இது அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றானது. அதைதான் சூரத்துல் ஹஷருடைய 23வது வசனத்தில் அல் மலிகு அல் குத்தூசு அஸ்ஸலாமு, இந்த 3 விதமான பொருள்கள் இங்கு நாம பார்க்கிறோம். அப்போ இங்கு அல்லாஹு தஆலாவுக்கு நீங்க அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று கூறாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இது என்ன? இதற்கு நஹி தஹரீம் என்று சொல்லப்படும், தடை செய்யப்பட்ட விஷயம், ஹராமாக்கப்பட்ட விஷயம். இதை இப்படி சொல்வது என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. ஏன், என்ன காரணம் இது தடுத்திருக்கின்றது? அஸ்ஸலாமு அலைக் அலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் வரும்? அஸ்ஸலாமு அலைக்க யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே உன் மீது பாதுகாப்பும் உன் மீது சாந்தியும் சமாதானம் ஏற்படட்டும். அப்போ அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றல் எவ்வளவு என்றால் அவனுக்கு எந்த ஒரு குறையும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அப்போ அல்லாஹு தஆலாவுக்கு அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் வரும்? அவனுக்கு ஆபத்து ஏற்படும், அவனுக்கு ஒரு சிரமம் ஏற்படும், அல்லது குறை இருக்கு, அதையிலிருந்து அல்லாஹ் நீ பாதுகாப்பாக இருப்பாயாக என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அது உகர்ந்தது கிடையாது, அல்லாஹுக்கு உகர்ந்தது கிடையாது. அதனால்தான் அல்லாஹு தஆலாவுடைய அஸ்மா மற்றும் சிஃபாத்துகள், பெயர்களும் பண்புகள் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு சிறு துளி அளவும் குறை என்பதே அவருடைய பெயர்களிலும் தன்மைகளிலும் இல்லை. எப்படி நாம ஆயத்துல் குர்சியை ஓதும் பொழுது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய் அல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அல்லாஹு தஆலாவுக்கு சிற்றுருக்கமும் பெரும் உருக்கமும் ஏற்படுவது கிடையாது, அவன் நித்திய ஜீவன், நிலையானவன் என்று நாம் கூறுகின்றோமே. அப்போ எந்த ஒரு பாதிப்போ அல்லது எந்த ஒரு குறை என்பது அல்லாஹு தஆலாவுடைய உள்ளமையில் எதுவுமே கிடையாது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எதுவரை என்றால், ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா நிராகரித்தான் என்றால் தன்னை பற்றி, அதை ஈமான் கொள்ளும் பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தன்மை பண்புகளை நாம் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வது என்று நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம். எடுத்துக்காட்டாக அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய அடியார்கள் மீது அணு அளவும் அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது. வலைஸ பிظல்லாமில் லில் அபீத், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அணு அளவும் சிறு அளவும் அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது. அப்போ அவன் அநியாயம் செய்யக்கூடியவன் இல்லை என்று அவன் தன்னை பற்றி கூறுகின்றான். அப்போ அநியாயம் என்பது அல்லாஹு தஆலா செய்ய மாட்டான். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அநியாயத்திற்கு என்ன எதிர் விஷயம்? நியாயம். அப்போ அல்லாஹு தஆலா நியாயத்தை நிலைநாட்டுவதில், நீதியை நிலைநாட்டுவதில் அவன் மிக உயர்ந்தவனாக இருக்கின்றான், முழுமையானவனாக இருக்கின்றான் என்று நாம் என்ன செய்வோம்? அதை ஏற்றுக்கொள்ளும். எப்படி அல்லாஹு தஆலாவுக்கு சிற்றுறக்கம் ஏற்படாது என்று வசனம் வந்திருக்கின்றதோ அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நித்திய ஜீவன், எப்பொழுதுமே அவன் நிலைந்திருப்பான் என்று நாம் முழுமையாக ஈமான் கொள்வோம். அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு சிரமமோ கலைப்போ எதுவுமே ஏற்படாது என்று வரும் பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய நற்பண்புகள் என்ன? அல்லாஹு தஆலா ஆற்றல் மிக்கவன், அவனுக்கு எந்த ஒரு கலைப்பு என்பதே அவனுக்கு அது தொடாது என்று ஈமான் கொள்வது அஸ்மா சிஃபாத்துடைய விஷயங்கள் நாம புரிந்தோம். இப்போ இங்கு அல்லாஹு தஆலாவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அவன் அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்ன வரும்? எல்லா விதமான குறையிலிருந்தும் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கப்படட்டும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு விஷயம் ஏற்படாது, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மாறாக அவன் தான் என்ன செய்கின்றான்? மக்களை எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் எல்லா விதமான சிரமத்திலிருந்தும் பாதுகாக்கின்றான். அதனால்தான் நாம தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாவில் அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம், அல்லாஹ் நீனே சலாம்,
நீதான் அனைத்து விதமான பாதுகாப்பையும் பெற்றவன், நீதான் சாந்தி அளிக்கக்கூடியவன். அந்த ஒமின்க சலாம், உன் தரப்பிலிருந்தான் எல்லா விதமான பாதுகாப்பும், எல்லா விதமான சாந்தியும், சமாதானமும், எல்லா விதமான விஷயத்தையும் உன் தரப்பில்தான் அடியார்களுக்கு கிடைக்கின்றது என்று நாம அல்லாஹை புகழ்கின்றோம். இந்த விஷயத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், என்ன காரணமாக இங்கு தடை செய்யப்பட்ட இப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவுக்கு சாந்தியும் சமாதானம் அடியார்கள் தரப்பில் ஏற்படும் பொழுது, அப்போ அல்லாஹுக்கு ஏதோ குறை இருக்கின்றது என்ற ஒரு நிலை ஏற்படும் அல்லது அந்த அர்த்தம் வந்துவிடும் என்பதற்காக தான் உலமாக்கள் இந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த விஷயத்தை புரிய வைத்திருக்கின்றாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தினை ரொம்ப தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். லா தகூலு அஸ்ஸலாமு அலல்லாஹ், நீங்க அல்லாஹ் மீது சாந்தியும் சமாதானம் ஏற்படட்டும் என்று நீங்க சொல்லாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக அங்கு கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால்தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களே அறிவிக்கிறாங்க, நாங்க இது முதல் கட்டமாக இருந்தது. அத்தஹியாத்து லில்லாஹி என்ற இந்த துஆ கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் சஹாபாக்கள் முதல்ல தொழுகையில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, அல்லாஹ் மீது சலாமை அனுப்புவார்கள், நபியின் மீது சலாமை அனுப்புவார்கள், ஜிப்ரீல் மீது, மீகாயில் மீது என்று ஒவ்வொரு பெயரை குறிப்பிட்டு அஸ்ஸலாமு அலல்லாஹ், அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல், அஸ்ஸலாமு அலா மீகாயில் என்ற இப்படி ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதை தடை செய்து விட்டு, நீங்க அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று சொல்லாதீங்க, ஏன்னா அல்லாஹ் தான் சலாமை ஏற்படுத்தக்கூடியவன், நீங்க இந்த விஷயத்தை சொல்லாதீர்கள், மாறாக என்ன செய்யுங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்ற இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். இதில் என்ன இருக்கு, அத்தஹியாத்து புகழ் அனைத்துமே, அனைத்து சிறப்புகள் அனைத்துமே என்ன, அல்லாஹுக்கே, காணிக்கை அனைத்துமே என்ன, அல்லாஹுக்கே என்று நாம அவனை புகழ்கின்றோம். இப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறுகின்றோமோ, புகழ் அனைத்தும் என்று சொல்லும் பொழுது அரபி மொழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், அலிஃப் லாம் இந்த வார்த்தை இங்க என்ன, இது ஒட்டுமொத்த புகழுக்கும் குறிக்கின்றது. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை எல்லா விதமான புகழ், எனக்கு ஏற்படக்கூடிய புகழாக இருக்கட்டும், இந்த மக்கள் செய்யக்கூடிய நல்ல ஒரு விஷயத்திற்காக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய புகழாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சம் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய புகழாக இருக்கட்டும், எல்லா விதமான புகழும் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். அவன் இந்த பிரபஞ்சத்துடைய எல்லா பிரபஞ்சத்துடைய ரப்புல் ஆலமீனாக ரப்பாக இருக்கின்றான் என்று நாம புகழ்கின்றோம். இதைவிட ஒரு பெரிய ஒரு புகழ் என்பதே கிடையாது. அல்லாஹை புகழ்வதில் மிகைத்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது இதைவிட ஒரு புகழ் என்பது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ இங்கு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த துஆவையும் கற்று தந்தாங்க. என்ன, அத்தஹியாத்து லில்லாஹி என்ற இந்த துஆவை நீங்கள் ஓதுங்க. ஃபைதா ஸல்ல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுகை நிறைவேற்றினார், அவர் என்ன செய்யுங்க, ஃபல்யகுல் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று இந்த துஆவை ஓதுங்கள். காணிக்கை அனைத்துமே அல்லாஹுக்கும், பாதுகாப்பு அவனுடைய தரப்பில்தான், சாந்தியும் சமாதானம் அவனுடைய தரப்பில்தான் என்று இப்படி நீங்க துஆ செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுத் தந்தார்கள். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகான ஒரு மக்களுக்கு அவர்களுக்கு பாடத்தை நடத்தக்கூடிய விஷயம், ஒரு விஷயத்தை தடுத்தார்கள் என்றால் அதற்கு வேறு என்ன விஷயங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இந்த விஷயம் செய்யாதீர்கள் என்றால் அதற்கு பதிலாக இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தாங்க. எண்ணற்ற அமைப்பு நாம். அப்போ இதுலயும் என்ன, ஒன்று, நீங்க அல்லாஹ் மீது சலாமை நீங்க சொல்லாதீர்கள், சலாம் என்ற இந்த விஷயத்தை சொல்லாதீர்கள், மாறாக நீங்க என்ன செய்யுங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்று சொல்லுங்கள் என்று இங்கு சொல்லப்பட்டது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த சிறிய வார்த்தை இது என்ன, அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலிலும் அவனுடைய தன்மைகள் எந்த ஒரு குறையும் ஏற்பட்டு விடக்கூடாதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இதை தடை செய்தார்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தஆலாவை பற்றிய அவனுடைய அழகிய பெயர்களும் நிறைவான அந்த தன்மைகள்ல எந்த ஒரு அணு அளவும் ஒரு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, அவன் பரிசுத்தமானவன் என்ற விஷயத்தினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தடுத்தாங்க. நம்ம சில நேரத்தில் யோசிக்கலாம்,
இதெல்லாம் பெரிய விஷயமா என்று, ஆனால் இது அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தில் உள்ளமையில் விஷயங்கள் பார்க்கும் பொழுது இது பெரிய விஷயம். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், இந்த அல்லாஹு தாலாவுடைய பெயர்களிலும் உன்னுடைய தன்மைகளில் மாற்று கருத்து கூறுவதும் அல்லது மாற்று அர்த்தத்தை கொண்டு வருவதும் அல்லது அதை நிராகரிப்பதும் அல்லது அதற்கு உவமை கற்பிப்பதும் என்ற பெரும் இந்த விஷயத்தில் செய்யும் பொழுது குற்றவாளிகள் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கப்படுவார்கள். அதனால்தான் அல்லாஹு தாலாவுடைய பெயர்களில் யார் குளறுபடிகள் செய்கின்றார்களோ அவர்கள் நரகத்தில் இழிவுபட்டு அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்ற வசனங்களை நாம் இதற்கு முன்னாலும் பார்த்தோம். இது அனைத்துமே அல்லாஹுடைய உரிமை. என்ன? இது அனைத்துமே அல்லாஹுடைய உரிமை, அடியான் அல்லாஹுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய உரிமை. அதுதான் இங்கு தௌஹீதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. தௌஹீத், அத்தௌஹீத் என்ன? தௌஹீதுடைய முழுமையான பெயர் அத்தௌஹீது ஹுவ ஹக்குல்லாஹி அலல் அபீத். தௌஹீத் என்பது அல்லாஹுடைய உரிமை அடியார்கள் மீது. என்னென்ன உரிமைகள் அல்லாஹு தாலாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அதுதான் இங்கு இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது. அதே அர்த்தம் தான் தௌஹீதுடைய அர்த்தம். தௌஹீத் என்பது என்ன? அல்லாஹ்வை ஒருவனையே வணங்குவது. என்ன அர்த்தம்? அவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் அவனுக்காகவே நாம் செய்வதும் அவனுக்கிடமே நாம் சமர்ப்பிப்பதும் தான் என்ன அர்த்தம், அதனுடைய பொருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி வர்ணித்தானோ குர்ஆனிலும், அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வை வர்ணித்தார்களோ அப்படியே நாம் அவன் மீது ஈமான் கொண்டு அந்த அனைத்து விஷயத்தையும் அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய அந்தஸ்திற்கும் எந்த அளவு தக்கவாரோ அதன் பிரகாரம் நாம் ஈமான் கொண்டு மற்ற தடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து நாம் தடுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.